இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இரத்த குழாய்களில் கொழுப்போ இல்லை மற்ற பொருட்களோ போய் படிஞ்சு ஒரு அடைப்பு ஏற்படும் போது நம்மளுக்கு மாரடைப்பு, அப்புறம் தலையில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி நம்ம ஏற்படுத்தின அடைப்பை சரி பண்ணக்கூடிய உணவை நம்ம சாப்பிட்டா எவ்வளோ நல்லது. நான் சொல்கிற ஒரு 5 காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உணவாக திரும்ப திரும்ப நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும். உங்கள் இரத்த குழாய்களில் சின்ன சின்ன அடைப்பு இருந்தால் அதை நீக்கி மேற்கொண்டு அடைப்பு வராமல் இது தடுக்கும். அது என்னென்ன காய்கறிகள் நம்ம பார்க்கலாங்க. முதலாவது பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியில் பார்த்தீங்கன்னா ஐசோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குங்க. இது நம்ம இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை நீக்கிறதுல, அதை கரைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கும். ரெண்டாவது இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் பொதுவாக நைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குங்க. இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடிக்குள்ளே போய் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துதுங்க. அடைப்பை நீக்கிறதுல மூணாவதாக பார்க்கக்கூடிய காய்கறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஆனியன் சொல்லக்கூடிய வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஆசிட் இருக்குங்க. இது இரத்த குழாய்களில் படியக்கூடிய அந்த அடைப்பு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நம்மளுக்கு அடைப்பிலிருந்து நம்ம பாதுகாக்குது. நாலாவதாக பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட். அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய காய்கறி என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரைகள் தாங்க. நார்ச்சத்து நீர்ச்சத்து ரெண்டுமே இருக்குது. உடம்புல இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத அந்த கொழுப்பு, அப்புறம் அந்த படிவுகள் எல்லாத்தையும் நீக்கி இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அடைப்பு இல்லாமல் நம்மளை வாழ வைக்குது.